அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி சய்யிதினா முஹம்மது பின் அப்துல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது புனிதமான குர்ஆனிலே சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். அல்லாஹ்வை நான் துதி செய்கின்றேன், அல்லாஹ்வை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதில் ஹராம் ஆகிய இந்த மக்கா பள்ளியில இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இராவழி நடத்தாட்டினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இராவழி நடத்தாட்டினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்ரா உடைய நிகழ்வை பற்றி கூறியிருக்கின்றான். ஹதீஸ்களும் ஏராளமாக இதே போன்றுதான் மிஅராஜுடைய நிகழ்வுகள், விண்ணுலக யாத்திரையை பற்றியும் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, மக்காவில இருந்து பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸுக்கு போன ஒரு நிகழ்வு இருக்கின்றது, இஸ்ரா என்று நாங்கள் சொல்கின்றோம். அதுதான் இராவாலி நடத்தாட்டப்பட்ட ஒரு பயணமாக இருக்கிறது. அங்கே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளிக்கு சென்ற மிஅராஜுடைய சம்பவம் அங்கே இருக்கின்றது. இதில் பலவிதமான சம்பவங்கள், விடயங்களை எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், கேட்டிருப்பீர்கள். இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒன்றுதான், இந்த இஸ்ரா மிஅராஜ் மூலமாக எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 நேரம் இருந்த தொழுகையை 5 நேரமாக ஆக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே ஒப்படைத்தான். யார் இந்த 5ஐ நிறைவேற்றினார்களோ அவர்கள் 50ஐ நிறைவேற்றினதற்குரிய போன்றவராக மாறிடுவார்கள், 50ஐ நிறைவேற்றியவராக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 5 நேர தொழுகைகளை கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வந்த பின்னால் குறைஷிகள் காஃபிர்களுடைய ஏராளமான தொந்தரவுகளுக்கு உள்ளானார்கள். அதிலும் அதற்கு பின்னால் இது தொழக்கூடிய விதம் எவ்வாறு, எந்த நேரத்திலே தொழுவது போன்ற விடயங்களும் இன்றைய நாள் தான் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பைத்துல்லா காபத்துல்லா இடத்துல வந்து என்னை இமாமத் செய்தார்கள். அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுவித்த இடமும் இன்று வரை அங்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது காபாவுடைய வாயிலே முன்னோக்கி யாராவது இருந்தால் அவருடைய வலது பக்கமாக ஒரு வித்தியாசமான நிறத்திலே டைல் பதிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது. அங்கேதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமத் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுதார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஃபஸல்லல் லுஹ்ர ஃபில் மர்ரத்தில் ஊலா ஹீன கானல் ஃபையு மிஸ்ல ஷிராக். முதலாவது நாளையிலே அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு தொழுவித்தார்கள். அந்த நேரம் லுஹருடைய நேரமாக இருந்தது. அதுவும் செருப்புடைய வாருக்கு நேராக அவருடைய நிழல் இருந்தது. இந்த நேரத்தில் தான் என்னை தொழுவித்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கூறினார்கள். அதே போன்றுதான் அஸ்ருடைய நேரம், அதே போன்று மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம் என்றெல்லாம் ஒவ்வொன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுவித்து காட்டினார்கள். அதே போன்று இரண்டாவது நாளையிலே வந்தார்கள். வஸல்லல் மர்ரத சானியத அல்லுஹ்ர ஹீன கான லில்லு குல்லி ஷைஇன் மிஸ்லஹு லிவக்தில் அஸ்ர். அஸ்ருடைய நேரம் ஆகக்கூடிய நேரத்துக்கு சமீபமாக ஒரு பொருளுடைய நிழல் அது போன்றதாக ஆகிவிடக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே லுஹரை தொழுவித்து முடித்தார்கள். அதுக்கு பின்னால் அஸ்ரை தொழுதார்கள். ஒரு பொருளுடைய நிழல் அது போன்று இரண்டாக மாறிவிட்ட நேரத்திலே தொழுவித்தார்கள். அதே போன்றுதான் மக்ரிபை தொழுவித்தார்கள், இஷாவை எல்லாம் கடைசி நேரத்தில் தொழுவித்து காட்டினார்கள். அதன் பின்னால் கடைசியிலே அங்கே சுமல் தஃபத இலைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள், ஃபகால யா முஹம்மத் ஹாதா வக்துல் அம்பியா. முஹம்மதே, இது நபிமார்களுடைய நேரம் இதுதான், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் நேரம் இதுதான். அல் வல் வக்து ஃபீமா பைன ஹாதைன் வக்தைன். நேரம் என்பது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதுதான் நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அபூ தாவூத், துர்முதி போன்றவைகளில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், தொழுகையுடைய நேரமும் தொழுகைக்கு சேர்த்தான் அங்கே கொடுக்கப்படுகிறது.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 நாள் வந்து அங்கே தொழுகையை காட்டி கொடுத்தார்கள். அவருடைய நேரம் என்ன என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இரவு முடிந்ததன் பின்னால் அடுத்த நாள் வந்து லுஹருடைய நேரத்தில் இருந்தான் அங்கே தொழுகை கடமையாக்கப்படுகிறது. தொழுகை கடமையாக்கப்பட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே தொழக்கூடிய விதம் அங்கே காட்டி கொடுக்கப்படுகிறது. அதன் பின்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே லுஹருடைய நேரம் என்ன, அஸ்ருடைய நேரம் என்ன, இஷா நேரம் என்ன என்பதை ரசூலுல்லாஹும் அறிந்து அங்கே சஹாபாக்களும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதுதான் தொழுகையுடைய நேரமாக இருக்கிறது. இதனை வைத்துத்தான் பிற்பட்ட காலங்களிலே நாம் இன்று கடிகாரங்களிலே பார்க்கக்கூடியதாக அந்த தொழுகையுடைய நேரங்கள் நமக்கு அமைந்துவிட்டது. இதனுடைய அடிப்படையை நாம் ஏற்கனவே அந்த ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் புரிந்து வைத்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகைகளை நிறைவேற்றி அதற்குரிய நட்பாக்கியத்தை அடைய எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.